சார் வணக்கம் சார். வணக்கம் சார். திருக்கோயிலூர்ல எப்படி சார் மழை? திருக்கோயிலூர் பக்கம் கொடியூர் சார். இப்போ ஒரு அரை மணி நேரமா கோத்தண்ணி பெய்யுது சார். நல்லா ஒரு 4 மணில இருந்து இடி மின்னல் அதிகமா இருந்தது. இப்போ மணி 6 மணில இருந்து மழை நிக்காம அடி பேச்சு மழை அப்படி லேசா பெய்யுது இருக்கு சார். ஓ, திருக்கோயிலூர்ல எந்த ஊர் சார்? திருக்கோயிலூர் பக்கம் கொடியூர் சார். கொடியூர். கொடியூர். ஓகே ஓகே ஓகே. நம்ம மழை வந்து திருக்கோயிலூர், திருவண்ணாமலை எல்லாமே நாளைக்கு தான் நம்ம எதிர்பார்த்தோம். இன்னைக்கே வந்திருக்குன்னா நாளைக்கு நாளை திருச்சியில் நல்ல மழை இருக்குது. 8ஆம் தேதி வரை உங்களுக்கு மழை இருக்குது. ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். நல்ல இடிமழையெல்லாம் நாளைக்கு நாளை மறுநாளாக இருக்குது. அதாவது நாளைக்கு வரலன்னா கூட 8ஆம் தேதிக்குள்ளே மீண்டும் ஒரு முறை நல்ல மழை பெய்யும். பக்கத்தில் பெய்யும். அவ்வளோதான். ஒதுக்கி 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 பெய்யும். இன்னைக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு. ஓ, நன்றி சார். நன்றி 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 நன்றி. சார் வணக்கம் சார். சேலத்தில் எப்படி சார் மழை இன்னைக்கு? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சேலத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம், ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்ல காத்தோட இடி மின்னல் பயங்கரமா இருந்துச்சு சார். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். இடி மின்னல் ரொம்ப அதிகமா இருந்துச்சு சார். காத்து அடிச்சுதுங்க. ஆனா காத்து ரொம்ப இல்லைங்க. ஆனா மழை சரியான மழைங்க சார். அதான் டிராபிக் ஜாம் ஓரளவுக்கு ரோட்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பெய்திருக்கும். ஆமாங்க சார். ஆமாங்க. கிட்டத்தட்ட ரோடே தெரியலைங்க சார். கிட்டத்தட்ட ஒரு சென்னையில ஒரு வெள்ளம் ஏற்பட்டா எப்படி இருக்குங்க சார், அந்த மாதிரி இருந்துச்சு. ஓ, ரோடு மூழ்கிடுச்சு. ஆமாங்க சார். ஆமாங்க சார். நான் மிரண்டுட்டேங்க சார். இது நம்ம அறிக்கை சொல்லியிருந்தீங்க சார். ஃபாலோ பண்ணி தான் நான் வந்திருந்தேங்க. ஓகே. கரெக்டா அதுக்குள்ளேயே நான் சப்ளை எல்லாம் மேக்ஸிமம் முடிச்சிட்டேங்க சார். அப்புறம் பாத்துட்டீங்கன்னா சேஃப்டியா ஒரு இடத்துல நின்றுட்டேங்க. ஓகே 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 ஓகே. நல்ல மழைங்க சார். கிட்டத்தட்ட ஒரு மழை காலத்துல பெய்யற மழையோட அதிகமா தெரியும். அதிகமா பெஞ்சுது. ஆமா ஆமா, அதிகமா தான் பெஞ்சு. நம்ம சேலம் இன்னைக்கு குறிப்பிட்டிருந்தோம், சேலத்தை எல்லாம். ஆமா ஆமாங்க சார். ஆமாங்க. காலையில நான் உங்க இதை ஃபாலோ பண்ணிருக்கேன். ஆமா சார். ஆமா ஆமா ஆமா. இந்த மழை வந்து 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கு சார். திரும்ப ஈரோடு, சேலம், நாமக்கல் எல்லாமே. நன்றிங்க சார். நன்றிங்க சார். இப்போ ரொம்ப நாளா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் சார். எனக்கு நிறைய இடத்துல இந்த சம்மர் டைம்ல எல்லாம் நம்ம அந்த கொங்கு மண்டலம் எல்லாம் இடி மின்னல் மழை அதிகமா இருக்கிறப்போ நீங்க சொல்றத வச்சு ஃபாலோ பண்ணி நாங்கள சேஃப்டியா நிறைய பேருக்கு சொல்றேங்க சார். ஃபாலோ பண்ண சொல்றேங்க. ஓ, நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. நிறைய பேர் நம்ம நீங்க சொல்றத வச்சு நம்ம சொல்றேங்க சார். அவங்க அதையும் ஃபாலோ பண்ண சொல்றேங்க சார். ஓ, நன்றி சார். நிறைய இடத்துல இடி மின்னல் இதெல்லாம் வந்து அந்த டைம்ல இடி மின்னல் ரொம்ப அதிகம் சார். அந்த காட்டு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நம்ம முன்னாடியே சொல்லுவோங்க சார். இந்த மாதிரி நீங்க சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா பரவாயில்ல இன்னைக்கு நம்ம இப்ப இருந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மள நிறைய சொல்லுவாங்க. உயிர்காக்கிறது மிகப்பெரிய விஷயம் சார். இன்னைக்கு எவ்வளவு காசு போனா என்னவோ உயிர்காக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நன்றி நன்றி. எப்போதும் அதாவது இன்றைக்கு முதல் மழைங்கிறதுனால ரொம்ப காத்து இடி மின்னல் அதிகமா இருந்திருக்கும். ஆமா 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 சார். ஆமா, கிருஷ்ணகிரி எல்லாமே தருமபுரியில் ஆலங்கட்டி மழை பொழிஞ்சிருக்கு. இப்பதான் தகவல் வந்திருக்கு சார். நன்றி சார். நன்றி 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 சார். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைக்கு தேனி மாவட்டம் ஏலக்காய் சாகுபடி பகுதி மற்றும் தேனி மாவட்ட கேரள எல்லையோர மழை எப்படி சார் இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த சீசன்ல இப்பதான் ஒரு நல்ல மழைங்கயா, சிறப்பான மழை. நாங்கள் கூறியது போல நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா நல்ல மழைங்கயா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கடுமையான வறட்சியில இருந்தா இன்னைக்கு நீங்க சொன்னது மாதிரி நம்ம 3ஆம் தேதி 4ஆம் தேதி கேரள எல்லையோரம் தொடங்கணும்னு சொன்னோம். நேற்றே தொடங்கிருச்சு. உங்களுக்கு இன்னைக்கு தான் பெஞ்சிருக்கு. ஆமாங்கயா ஆமாங்கயா. அங்கிட்டு இங்கிட்டு அந்த சைடு ஃபுல்லா சென்னை சாசனோட மாதவங்கனெல்லாம் அங்கிட்டு மழை. இன்னைக்கு வந்து எங்க ஏரியாவுக்கு நல்ல. உங்க ஏரியா எந்த ஏரியாங்க? அந்த பகுதியை சொல்லுங்க. அன்னியார்துளு. அது கேரளா. ஆமாங்க. அதாவது தேனி மாவட்ட எல்லை ஓரம். ஆமா 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 ஆமாங்க. கம்பத்திலேயே நல்ல மழைங்க. கம்பத்திலேயே நல்ல மழை. ஓ, கம்பத்திலேயே நல்ல மழை. கம்பம் போடிமெட்டு கம்பம் எல்லாமே மழை தான். ஆமா, கம்பத்துல இருந்து கம்பமட்டு, அன்னியார்துளு. கம்பமட்டு. ஓகே, நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றிங்க. மிக்க நன்றிங்க. மீண்டும் மழை இருக்கு. தொடர்ந்து 8ஆம் தேதி வரை இருக்கு. இந்த மழை இருந்துட்டே இருக்கும். சரிங்க சரிங்க. சந்தோஷங்க. நல்ல கடுமையான வறட்சியில இருந்தா நீங்க ஐயா சொன்னதை வச்சு நாங்க வந்து சந்தோஷப்பட்டோம். சரி, பரவாயில்ல. நீங்க சொன்ன மாதிரி மழை கிடைக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி நல்ல மழை கிடைச்சிருச்சு. நன்றி 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 நன்றி. வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 4 சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதல் பரப்பள மழை. வட உள் மாவட்டங்களுக்கு முன்கூட்டியே தொடங்கியது மழை. சேலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அளவிலே மழை.
சேலம் மாநகரத்தில் சாலை முழுவதுமே போக்குவரத்து பாதிக்கும் அளவிலே பெரும், அதாவது ஒரு மழை காலத்தில் மேக வெடிப்பு போன்ற மழைப்பொழிவை கொட்டி இருக்கிறது. இன்னும் திருக்கோயிலூர் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், ஆங்காங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மழை நுழைந்திருக்கு. ஆனால் கடலோரம் சென்னை திருவள்ளூருக்கு போகாது. அது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட உள்பகுதியோடு அப்படியே செயலிழந்துடும். வடக்கே பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தோட குப்பம் வரைக்கும் மழை. தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மழை. இன்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டி மற்றும் சூலூர் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் மழை. ஈரோடு மாவட்டத்தில் மழை, நீலகிரி மாவட்டத்தில் மழை மற்றும் திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை. மேலும் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் மழை, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை. தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்பகுதி நல்ல மழை பொழிந்து வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் கோவில்பட்டி, பரமக்குடி, கமுதி, விளாத்திக்குளம் இங்கெல்லாம் நல்ல மழை இடிமின்னலுடன் பொழிந்து வருகிறது. சிவகாசி போன்ற விருதுநகர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை பொழிந்திருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலையும், மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி இதெல்லாம் மழை. தற்பொழுது பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்திலையும் மழை. பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் திருச்சி மாவட்ட எல்லையோரம்ல நல்ல மழை. இன்றைக்கு ஒரு குறிப்பிட்டால் இடத்தை அறிவித்து கொண்டே இருக்கலாம், அவ்வளவு இடங்களில் இன்றைக்கு மழை பொழிந்திருக்கு. நாம் இன்னைக்கு தொடக்கம்தான் சொல்லியிருந்தோம். நேற்றைக்கு தொடக்கம், இன்னைக்கு கொஞ்சம் தீவிரமடையும் சொல்லியிருந்தோம். நல்லாவே தீவிரமடைஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி நாம் டெல்டாவிற்கு சொல்லலை. இருந்தாலும் வடவுள் மாவட்டத்திற்கு சொல்லலை. வடவுள் மாவட்டங்களுக்கு வந்தவாசி, சேத்துப்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு, அதே போல் காஞ்சிபுரம் வரைக்கும் நல்ல மழை தற்பொழுது பொழிய இருக்கிறது. இன்றைக்கு ஆரணி மற்றும் வேலூர் மாவட்டம், நாட்ராம்பள்ளி இதெல்லாமே மழை பொழிவு. திருவண்ணாமலை மாவட்டம்லாம் அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் நல்ல மழை பொழிந்து வருகிறது. சேலம் மாவட்ட எல்லை பகுதியிலிருந்து கொஞ்சம் கடலோரமும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடலோரம்னாக்க செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்ட கடலோரமும் புதுச்சேரி, கடலூர் கடலோரத்திற்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நாளை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உறுதி. அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உறுதி. இன்றைக்கு இப்படி ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கக்கூடிய கடலோரம் வரலாம். ஆனால் அது நள்ளிரவுக்கு பிறகு இந்த மழை செயலிழந்துடும். மீண்டும் நாளை மதியம் கேரள எல்லையோர அனைத்து மாவட்டங்கள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அதாவது கொடைக்கானல் மலையிலேருந்து கேரள எல்லையோரம் வரைக்கும், இன்றைக்கு தேனி மாவட்டம், அதாவது கம்மம், போடிமெட்டு இங்கெல்லாம் நல்ல மழை. அதே போல் ஏலக்காய் சாகுபடியெல்லாம் நல்ல மழை பொழித்ததை இதில் பதிவு செய்திருந்ததையும் நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி ஒரு இடத்துல ஆலங்கட்டி மழை பொழிந்திருக்கிறது. அது இடம் எங்கன்னு தெரியல, வீடியோ வந்திருக்குது. அது ஊர் பதிவு செய்யப்படவில்லை. நல்ல மழை பொழிந்திருக்கிறது, ஆலங்கட்டி மழையாக. அதே போல் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கிற நிலையில் நாளை இன்னும் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவை கொடுக்கும். நாளைக்கு கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை மழைப்பொழிவை தொடக்கி அப்படியே படிப்படியாக தென் மாவட்டங்களின் உள்பகுதி, மேற்கு மாவட்டங்கள், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் கரூர், திண்டுக்கல் மாவட்டம் வழியாக அது புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும், ஏன் இன்றைக்கே திருவண்ணாமலைக்கு கிடைச்சிருச்சு. கண்டிப்பாக நாளைக்கு செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். திங்கட்கிழமை 6ஆம் தேதி உறுதியாக சென்னைக்கும் கிடைக்கும், அது டெல்டாவுக்கும் கிடைக்கும். எல்லா மாவட்டங்களுக்குமே 5, 6, 7, 8 5, 6, 7, 8ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். நான் இன்றைக்கே கிடைத்திருக்குது. பல மாவட்டங்கள் ஒதுக்குதலுடன் பெய்த இடத்துல 5, 6 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெய்திருக்கு சில இடங்களில். இப்போ சேலத்தில் பெய்த மழையெல்லாம் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அளவிலே பெய்திருக்கு. தாழ்வான பகுதியெல்லாம் பயங்கரமாக நீர் சூழ்ந்திருக்கு. காற்று, இடி மின்னலுடன் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. இது நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம். 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 3ஆம் தேதி கேரள எல்லையோரம், 4ஆம் தேதி தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், சேலம் வரைக்கும் சொல்லியிருந்தோம். கல்வராயன் மலைக்கு வரை கூட கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். கல்வராயன் மலையையும் தாண்டி கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டத்தையும் தாண்டி காஞ்சிபுரம் வரை எட்டி இருக்கிறது. நாளை டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் நாளை மறுதினம், அதாவது 5, 6, 7, 8 அனைத்து மாவட்டங்களுக்கும் மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும். மாலை இரவிலே நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். ஒதுக்கி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கேரளா, கர்நாடகாவிற்கு 12ஆம் தேதி வரை, கேரளா கர்நாடகா எல்லையோரத்திற்கு 12ஆம் தேதி வரை இருக்குது. அனைத்து மாவட்டங்களுக்கும் 9ஆம் தேதி வரை இருக்குது. 10, 11, 12 மேற்கு மாவட்டங்கள் கேரள எல்லையோரத்திற்கு இருக்கும்.
கேரளா கர்நாடகாவிற்கு 18, 20ஆம் தேதி வரையுமே இருக்குது இடி மின்னலுடன் கூடிய மழை. கர்நாடகாவின் கடலோர பகுதிகளுக்கெல்லாம் இந்த மாத இறுதி வரையே இருக்குது. இந்த மாத இறுதியில் வலுவான நிகழ்வு சொல்லியிருக்கிறோம். அதே போல் மே மாதத்தில் அரபிக்கடல் நிகழ்வு சொல்லியிருக்கிறோம். வங்கக்கடல் நிகழ்வு இந்த மாதம் இறுதி வாரத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே மழை வாய்ப்பு உறுதியாக இருக்குது. வெயிலுக்கு இடையே தான் மழை பொழிவு கொடுக்கும். இன்றைக்கி மழை பெஞ்ச இடத்துல நாளைக்கு வெயில் குறைவாக இருந்தாலும் புழுக்கம் வியர்வை இருக்கும். நாளையிலிருந்து மழை பெய்த இடத்துல வெயிலோட தாக்கம் குறைவாக இருந்தாலும் புழுக்கம் வியர்வை கொடுத்து மாலை இரவு இடிமழை பொழிவு 5, 6, 7, 8 அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி இருக்கும் என்பதையும், பெய்யும் இடத்துல பலத்த மழை இருக்கும் என்பதையும், ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அதே நாளில் வேறு மணி நேரத்திலையும் அல்லது அடுத்தடுத்த நாட்களிலும் மழைப்பொழிவு கிடைக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருந்து வானிலை எறிந்து விவசாயம் செய்திடவும். ஒதுக்கி மழை பொழியும் என்பதையும் 5ஆம் தேதி பெய்யாத இடங்களில் 6ஆம் தேதியும், 6ஆம் தேதி பெய்யாத இடங்களில் 7ஆம் தேதியும், 7ஆம் தேதி பெய்யாத இடம் 8ஆம் தேதியும் அல்லது இந்த 4 நாள்லையும் சில குறைவான பரப்பை ஒதுக்கிவிட்டு போக கூட வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அதை முதல்ல நினைவு வச்சுக்கணும். இது கோடை மழை. தமிழ்நாடு முழுவதும் மழைக்காலத்தில் கூட ஒரே நேரத்தில் பரவலாக பெய்யாது. கோடை மழை என்பது ஒதுக்குதலுடன் தான் மழை இருக்கும். இருந்த போதிலும் பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும். கொஞ்சம் பரப்பில் ஒதுக்கும். அந்த பரப்பு உங்கள் பகுதியாக கூட இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் பரவலான மழைப்பொழிவு 5, 6, 7, 8 நாளை மறுநாள் அதுக்கு அடுத்த 2 நாள் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.